நினைவு கோரிக்க ஆராதனை தினம் உனை நினைக்கிறேன் உயிர் கொண்டு வரும் புதுமையே சிக்கன வாசலில் உள்ள உயிரே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் பொருள் பார்த்துப்பீங்க, பொருளை பார்த்தா சூப்பராக எடிட் பண்ண பார்த்துப்பீங்க. அதே போல் பார்த்தா எப்படி உங்களுடைய இமேஜ் சேட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தான் மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுக்கும், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தா இல்லை ஓகேங்களா. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் வருஷம் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கு லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்கோம். வேணுன்றங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் LMS ஷாப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா ஒரு லிங்க் கொடுப்பேன் ஓகேங்களா. அந்த லிங்க்கை டச் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் LMS ஷாப்பில் இம்போர்ட் பண்ண மட்டும் போதும், சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட்டு இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு அப்படின்றது கேட்கும். அந்த பாஸ்வேர்டு பார்த்தா வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்குள்ளார பார்த்தா அந்த பாஸ்வேர்டுன்றதை பார்த்தா வரும் ஓகேங்களா. பாஸ்வேர்டு பார்த்தா 4 டிஜிட்டல் நம்பர் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு 2 நம்பர் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு 2 நம்பர் வரும். ஆக பார்த்தா 4 நம்பர் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு பார்த்தா எங்கே சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோக்கு மேலே பாஸ்வேர்டு இருக்கும். அங்கே பார்த்தோன்னா பாஸ்வேர்டு பார்த்தா வரும் ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒரு 2 நம்பர் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு 2 நம்பர் வரும். 4 நம்பர் பாஸ்வேர்டு பார்த்து கரெக்டாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த லிங்க் டச் பண்ணி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை உங்கள் LMS ஷாப்பில் தான் இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இம்போர்ட் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது இப்போ குயிக்காக பார்த்துலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்தா நீங்கள் எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவை, ஜஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணி அழகாக வச்சுட்ருக்கேன். ஜஸ்ட்டு உங்களுடைய அதாவது உங்களுடைய இமேஜ் ஆட் பண்ண மட்டும் போதும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணி ரைட் சைடில் அந்த கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்க அவங்களுக்கு சூப்பராக பார்த்தா இது போல் ஷோ ஆகும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தா லிரிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா பிக் இருக்கும் ஓகேங்களா. இங்கே பார்த்தா நீங்கள் உங்களோட பிக் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. இப்படி ஒரு 6 இமேஜ் இல்லை ஒரு 5 இமேஜ் தேவைப்படும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு பின்னாடி உங்கள் ஃபோட்டோவுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா. அதாவது உங்களுடைய ஃபோட்டோவுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பிக்சார்ட்ற ஆப் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஆப் கொண்டு இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கு லிங்க்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்கோம். வேணும்னாங்க நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை ஆப் ஓப்பன் பண்ணிட்டு எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்னு ஆப்ஷன் ஆகும். ஏன்னா எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரியில் நீங்கள் வச்சுட்டு இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் பார்த்தா ஒரு 5 இமேஜ் ஓகேங்களா. ஒரு 5 இமேஜ் பார்த்தா எடுத்துங்க. 5 இமேஜ் பார்த்தா எப்படி கை கட்டான மாதிரி கால் கட்டான மாதிரி இருக்கக்கூடாது. அதாச்சும் ஸ்டாண்டிங் போஸ்ட்டில் இருக்கிற இமேஜ் மட்டும் தான் எடுத்துக்கணும். அது மாதிரி உட்காந்துருக்க மாதிரி நல்லா இருக்காது. ஸ்டாண்டிங் போஸ்ட்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கிற மாதிரி ஒரு 5 இமேஜ் எடுத்துங்க. எடுத்துகிட்டு ரிமூவ் பிஜின்னு கீழே இருக்கும். அந்த ரிமூவ் பிஜின்ற பட்டன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் அப்படின்றது வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ரிமூவ் பண்ணி கொடுத்தோடனே மேலே டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் மட்டும் பண்ணிக்கோங்க. இது போல் ஒரு 5 இமேஜ் பார்த்தா பேக்ரவுண்ட் ட்ரூப் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ யாரை சேட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அவங்க ஃபோட்டோவை ஒரு 5 ஃபோட்டோ பார்த்தா பேக்ரவுண்ட் ட்ரூப் பண்ணி எடுத்து முடிச்சு திருப்பி உங்கள் LMS ஆப்பை தான் ஓப்பன் பண்ணிங்க. நான் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த ஒரு ஃபோட்டோவை ஓகேங்களா. கரெக்டாக 4:1 பார்த்தா நீங்கள் பிக் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா. கொடுத்துருக்க எல்லா குட்டி பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணும் ஓகேங்களா. பார்த்து தெரியும் 3 4 5 6 7 இமேஜ் டிஃப்ரெண்ட் இமேஜ் பார்த்தா இருக்குது. நீங்கள் 5 இமேஜ் இல்லை 6 7 இமேஜ் கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட்டி இருந்துச்சு அப்படின்னா எடுத்து பேக்ரவுண்ட் ட்ரூப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்படி ஆட் பண்ணுறது பார்க்காம ஃபஸ்ட்டு 4:1 கீழே லிரிக்ஸ்க்கு கீழே ஒரு பிக் இருக்கும். இந்த பிக் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரியில் நீங்கள் வச்சுட்டு இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ட்ரூப் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ யாராவது சேட் பண்ணி எடிட் பண்ண போகணும். அவங்க ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ட்ரூப் பண்ணி எடுத்து சொல்லியிருப்பேன். அவங்களோட இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ட்ரூப் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்னு ஊற்றியோம்னா அவங்க ஃபோட்டோ பக்கவாக செட் ஆகிடும் இந்த ஒரு ஃப்ரேமில் ஓகேங்களா. சிம்பிள் மெத்தட் தான். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு பிக் இருக்கும். அந்த பிக்கு மேலே கிளிக் பண்ணி கலர்ஸ் கொடுத்துட்டு வேறு ஒரு போஸ்ட்டில் இருக்கிற இமேஜ் பேக்ரவுண்ட் ட்ரூப் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதே போல் கொடுத்துருப்பேன் லாஸ்ட் 2 பிக்கு ஓகேங்களா. இப்படி பார்த்தா ஒரு 5 6 7 பிக் இருக்கும். கிளிக் பண்ணி கொடுத்துருக்க அந்த பாக்ஸ் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை அதை யார் சாட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அவங்களோட ஃபோட்டோவை நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் 2 பார்த்தா இதே போல் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏரோ பண்ணுங்க கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோக்கு 100 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுங்களா. அந்த எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 செகண்டோட முடிச்சுன்னா ஒரு கேலரியில் சேவ் ஆகிடும் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தா உங்கள் மொபைல் கேலரியில் சேவ் ஆகிடும் வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.